மட்டும் அவங்க இங்க தங்கட்டும். நாம என்ன பண்ண முடியும் பார்க்கலாம். எங்க இருந்தோ வந்து எல்லாருக்கும் கஷ்டத்தை குடுக்கறாளே, எல்லாம் தலை எழுது. டேய் கிருஷ்ணா, பேசாம இருடா. இவ்வளவு பிரச்சனையும் ஒருத்தன் பண்ணால, அவன் தான் இங்க தப்பானவன். இப்படி சுத்தி வளைச்சு உன் பொண்டாட்டி எதுக்குமே காரணம் இல்லைன்னு சொல்லிடு. அவளை மட்டும் நீ கட்டாம இருந்திருந்தீன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. உனக்கு எத்தனை நல்ல பொண்ணுங்களை பார்த்தோம். காவேரி கிட்ட போய் நல்லா விழுந்துட்டா. பாட்டி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு காவேரியை பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளுக்கா நிக்கணும்னு எனக்கு தோணுது. இதை நான் ரொம்ப சந்தோஷமா பண்றேன் பாட்டி. அவ பிரச்சனையை சரி பண்றதுல எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ஆனா நீங்க எல்லாம் இதுல நான் பாதிக்கப்படுறேன்னு சொல்லும் போது அவ என்ன கஷ்டப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ அதை பத்தி மட்டும்தான் பாட்டி என்கிட்ட பேசுறா. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அவளுக்கு முன்கூட்டியே தெரியுமா என்ன? அவங்களுக்கு நம்ம கையில இருந்து வீட்டோட பங்குன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து இவ்வளவுதான் எங்களால கொடுக்க முடியும்ட்டு அனுப்பி வச்சிருவோம். அப்படி பண்ணணும் வையன், அவங்களும் கிளம்பிடுவாங்க. நமக்கும் பிரச்சனை பிடிச்ச மாதிரி இருக்கும்ல. நீங்க எதுக்குங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு. அதெல்லாம் அதுக்கு அவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும். அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. அந்த வீட்லயே உங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வீட்டோட பங்குன்னு சொல்லி உங்க கையில இருக்கிற பணத்தை எடுத்து கொடுப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சரி வராது.